உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானா அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இரா மைதரன். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களைத்தான் பார்ப்போம். 2-3 நாட்களுக்கு முன்னதாக நான் உங்களோடு உரையாடும் பொழுது அந்த பொது கட்டமைப்பு தொடர்பான விடயங்களை தந்திருந்தீர்கள். அரசியல் பிரதிநிதிகள் அந்த பொது கட்டமைப்பில் இருப்பதும் குடிசார் அமைப்பு இருக்கின்ற அவர்களும் இருக்கின்றது 7 உறுப்பினர்கள் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் கூறி தந்திருந்தீர்கள். அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும், அந்த பொது கட்டமைப்பு ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்தவுடன் ரணில் விக்ரமசிங்க அங்கே தமிழ் அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டு அவரை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள். அவர்கள் கொழும்புக்கு சென்றிருந்தார்கள். இங்கே நாங்கள் பேசும்பொழுது கூறியிருந்தோம், இது எவ்வாறு இவர்கள் அதை செயல்படுத்த முடியும் ஏனென்றால் இங்கே ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அவர்களும் அந்த கட்டமைப்பில் இருக்கிறார்கள். அவர் கட்டமைப்பினுடைய ஆலோசனை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எவ்வாறு இதை இவர்கள் அங்கே செல்வார் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போ அதற்கு பின்னர் ராமேந்திரன் அவர்கள் அங்கே கொழும்புக்கு சென்றிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த பொது கட்டமைப்பு இந்த இவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு விளக்கம் கேட்டிருக்கின்றார்கள். அந்த விளக்கத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? உண்மை அதெல்லாம் இப்போ கடந்த வாரம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கின்றத. உண்மையிலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஜனாதிபதியுடைய சந்திப்பிலே ஈடுபட்ட கட்சியினர். அதாவது ஒன்று பொது கட்டமைப்புக்குள்ளாக விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது. அந்த பொது கட்டமைப்பிலும் ஒரு சரியான ஒரு ஏற்பாடுகள் இந்த விடயத்திலே இல்லை முன்னாயத்தமாக கூட இந்த விடயங்களிலே அவர்கள் ஒரு தயார் நிலையில் இல்லை என்பதையும் சில விடயமறிந்த வட்டாரங்களூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜனாதிபதியினுடைய இந்த அழைப்பு விடுக்கப்பட்டவுடன் இவர்களுக்கிடையே ஒரு கலந்துரையாடல் இணைய வழியிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 14 பேரும், அதாவது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற அந்த கட்சிகள், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருக்கின்ற 7 கட்சி பிரதிநிதிகளுக்கும் 7 சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இதிலே கையொப்பமிட்ட 14 அங்கத்தவர்களுக்கும் இடையிலான ஒரு சூம்பலியிலான ஒரு கலந்துரையாடலின் போது இந்த விடயம் உரையாடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி இப்ப மறுநாள் மாலை சந்திப்புக்கு நேரம் குறிக்கப்பட்டது. அதுக்கு முதல் நாள் இவர்களுடைய கலந்துரையாடல் இணைய வழியிலே மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த கலந்துரையாடலின் போது இந்த சந்திப்பிலே கலந்து கொள்வதில்லை என்று ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. அதைத்தான் இவர்களும் அறிவித்திருந்தார்கள். அதே நேரத்திலே மறுநாள் காலையிலே அந்த முதல் நாளிலே ஒரு 14 பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலை போன்று மீள் கலந்துரையாடல் எதுவுமே நடத்தப்படாமல் ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக, அது யாரால் எடுக்கப்பட்டது, எப்படி எடுக்கப்பட்டது என்கின்ற தகவல் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற தரப்பினரால் ஜனாதிபதியுடைய அழைப்பை நாங்கள் உதாசீனம் செய்துவிட முடியாது, அவருடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அரசியல் கட்சிகள் சார்பாக 2 பிரதிநிதிகளும் சிவில் சமூகங்கள் சார்பிலே 2 பிரதிநிதிகளுமாக 4 பேர் ஜனாதிபதியினுடைய சந்திப்பிலே பங்கேற்பது என்கின்ற ஒரு நிலைப்பாடு முடிவு எடுக்கப்பட்டதாக, அதாவது ஜனாதிபதியுடைய சந்திப்பு நடைபெறுவதற்கு முதல் நாள் இரவு இணையவழி ஊடாக 14 பேரும் கதைத்து ஒரு தீர்மானம் எடுக்கின்றார்கள், செல்வதில்லை என்று. இரவோடு இரவாக அந்த தீர்மானம் மாற்றப்படுகின்றது. அது ஒரு ஏற்பாட்டு குழு ஒன்றை அமைத்து 2 பக்கத்திலும் தலா 4 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினூடாக ஜனாதிபதியை சந்திப்பது என்கின்ற ஒரு முடிவு. அந்த முடிவு 14 பேரும் சேர்ந்து எடுக்கப்படாத முடிவாகத்தான் அறிய முடிகின்றது. ஆகவே இதிலே பொது கட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு பலகீனத்தை காட்டுகின்றது. அவர்கள் ஒரு 14 பேர் சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் இப்படியாக ஒரு தரப்பினரால் அது மாற்றப்பட்டிருக்கின்றது. அது ஒரு இவர்கள் இப்படி மாற்றி இவர்கள் ஒரு முடிவுகளை எடுப்பதற்குள்ளாகவே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று இலகு ஆட்டங்களை போன்று காத்திருந்த டெலோ புலட் போன்ற கட்சிகள், என அவர்கள் ஏற்கனவே ஜனாதிபதியுடைய நிகழ்ச்சி நிரலிலே பயணித்து வருகின்றார்கள். சுமந்திரன் அவர்களை போன்று எதிர்ப்பரசியலை நடத்தி கொண்டு இங்கே அவருக்கு எதிராக தமிழ் தேசிய பரப்பிலே தாங்கள் நடைபோடுவதாக காட்டிக்கொண்டு, ஆனால் மறைமுகமாக ஜனாதிபதியினுடைய செல்ல பிள்ளைகளாக இவர்கள் வலம் பெறுகின்றார்கள். ஆக இவர்கள் எப்போது இந்த அழைப்பு வரும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாகவே அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். பொது கட்டமைப்பு என்றால் அவர்கள் எப்போதுமே இந்த பொது கட்டமைப்பை ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய தரப்பாகவோ இல்லை ஒரு
ஒரு சம அந்தஸ்திலே வைத்து பார்க்கின்ற நிலைமையில் அவர்கள் இல்லை. உலக கலந்துரையாடல்களின் போது நாங்கள் கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு வேறு வழி இல்லாமல் இந்த இடத்திலே வந்து தலையை காட்டி கொண்டிருக்கின்றார்களே தவிர முழுக்க இந்த சிவில் கட்டமைப்புக்கு பயந்து அவர்கள் இல்லை. ஆகவே அவர்கள் இவர்களுடைய போக்குக்கு போவோம், நாங்கள் எங்களுடைய பக்கத்திலே போவோம், சென்று விட்டு நாங்கள் ஒரு விளக்கத்தை வழங்குவோம் என்பதாக அவர்களுடைய நிலைப்பாடு இருந்தது. முதல் நாள் கலந்துரையாடலின் போது டெலோ கட்சியைச் சேர்ந்த கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இப்படியாக தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், பாராளுமன்ற பிரதிநிதிகள். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி சந்திக்க அழைக்கின்ற போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அந்த சந்திப்பை நிராகரித்து விட முடியாது. எதற்காக அழைக்கின்றார் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆகவே நாளை ஒருவேளை அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் நாங்கள் எப்படி அவருடைய முகத்திலே முழிப்பது? ஆகவே நாங்கள் இந்த சந்திப்பிலே கலந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற வகையிலே கோவிந்தன் கருணாகரன் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார். அந்த கலந்துரையாடலே டெலோ சார்பிலே கோவிந்தன் கருணாகரன் கலந்து கொண்டார். புலட் சார்பிலே சித்தார்த்தம் கலந்து கொள்ளவே அவருடைய பிரதிநிதி பங்கு பெற்றிருந்தார். ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் ஏற்கனவே அந்த முடிவை எடுத்து விட்டார்கள் என்பதைத்தான் காட்டுகின்றோம். இப்போ ஜனாதிபதி அழைப்பை விடும் பொழுது இராமேந்திரன் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்கள் அழைத்ததுக்கு காரணமாக அவர்கள் செல்லலாம் தானே, அதில் தவறு இருக்கிறதா? உண்மையிலே நாங்கள் எந்த இடத்திலே நிற்கின்றோம், என்ன விடயத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மீள ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்தியலிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது அதனுடைய அடிநாதமே மாறி மாறி இலங்கை ஆட்சி விடமேறுகின்ற இந்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அத்தனை பேருமே தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுவதோடு மட்டுமில்லாமல் தமிழர்களை கொன்றொழித்து அவர்களுடைய உரிமைகளை மறுத்து அவர்களை அடக்கி அழித்தொழிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய தாயக பிரதேசத்தை ஆக்கிரமித்து அவர்களை ஒரு அடிமை இனமாக மாற்றுகின்ற வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கு. ஆகவே அந்த வரலாற்று பின்புலத்திலே நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் தனித்து எதிர்கொள்கின்றோம் என்ற ஒரு முடிவின் அடிப்படையிலாகவே ஒரு எதிர்ப்பரசியல், தென்னிலங்கை அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பரசியல், அந்த அரச இயந்திரம் என்பது ஒட்டுமொத்தமாகவே தமிழர்களுக்கு எதிரானது. ஆகவே அந்த அரச இயந்திரத்தை தெரிவு செய்கின்ற அதனுடைய தலைமை நிர்வாகியை தெரிவு செய்கின்ற தேர்தலிலே நாங்கள் பங்கு பெற்றுவது என்பது தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக அமையும் என்ற ஒரு அடிப்படையில் தான் பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாகம் வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே போய் சந்திப்பது என்பது எந்த விதத்திலுமே அடிப்படையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இது சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினருடைய சொத்து மாத்தை போன்று இவர்களும் அந்த வழியிலே அதாவது அவர்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் செயல்படுவதும் பின்னர் தங்களை நியாயப்படுத்துவதற்கு இந்த அப்புக்காத்து அறிவுகளை பயன்படுத்துவதை போன்றுதான் இவர்களும் முன்னரே தயாரித்து விட்டார்கள். நாங்கள் சந்திக்க போகின்றோம், நாங்கள் சந்திப்பதற்கு எதிர்ப்புகள் வரும், அப்படி எதிர்ப்புகள் வந்தால் அதை நியாயப்படுத்துவதற்கு இந்த காரணங்களை கூறலாம். என்னால் அவர்கள் உள்ளக நிகழ்ச்சி நிரல் என்பது வேறு, வெளியே சொல்வது வேறு. நாங்கள் அவர் அழைத்தால் அதற்காக சென்று சந்தித்தோம், அதுல என்ன பிழை இருக்கு என்பதாக அவர்கள் வியாக்கியானம் கூற போகின்றார்கள். அவங்க அப்படி வியாக்கியானம் கூறுகின்ற போது அதை நம்பக்கூடிய வகையில் இப்படியான காரணங்களை இவர்கள் முன்கூட்டியே தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது உண்மையில இதெல்லாம் ஒரு இவர்களுக்கு அது செட் ஆகவில்லை தான் சொல்ல வேண்டும். அந்த உண்மையில உங்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே பாடசாலை பருவம் நினைவுக்கு வரும். அந்த பாடசாலைக்கு கள்ளம் அடிப்பு என்று சொல்லுவாங்க. பாடசாலைக்கு செல்லாமல் ஒரு கள்ளம் அடிக்கிற ஒரு எண்ணம் அந்த ஒரு படியனுக்கு வந்து விட்டால் அவன் என்ன செய்வான், விடிய 8 மணிக்கு பள்ளிக்கூடம் போறோம்னா 8 மணி மட்டும் காய்ச்சல் காயும், இல்லாட்டி 8 மணி மட்டும் வயிற்று குத்தும். 8 மணி பள்ளிக்கூட நேரம் முடிஞ்சோன்னா அவன் துள்ளி அடிச்சு விளையாடுவான். வீட்டுல சும்மா சுருண்டு கிடப்பான், கேட்டா காய்ச்சல் காயுது வயிற்று குத்துது. அவ வீட்டுல இருக்கிறாங்களே நம்பி இருக்கணும். அப்போ உண்மையில படி எனக்கு வருத்தம் போலோட கண்டுட்டு சரியான இன்றைக்கு நீ பள்ளிக்கூடம் போகாத 2 சொல்லி கூட கணக்கா மணி கூட்ட பார்த்து 8 மணிக்கு பிறகு அவன் துள்ளி குதிச்சு திரிவான். அதை மாதிரிதான் இவன் விளையாட ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது இவன் காரணங்கள். அதாவது ஒரு எல்லாரையும் ஒரு சிறு பிள்ளைகள் என்று சொன்னா ஒரு நூதனமா ஏமாத்த தெரியாது. அப்படித்தான் இவியலும் இந்த காரணங்களை சொல்லிடும். அதை விட இந்த நேரத்துல ஜனாதிபதி என்னத்துக்கு கூப்பிடுவார் என்றது ஒரு அரசியல் அரிச்சுவடி படித்தார்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்க அவர் என்னத்துக்கு கூப்பிடுறாருன்னு தெரியாது. நாங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவேளை நாட்டின் மிக முக்கியமான இராணுவ ரகசியங்களையோ இல்ல நாடு பெரிய ஆபத்துல இருக்குது வந்து காப்பாற்றணும்ன்றதுக்காக கலந்துரையாடலுக்கு தான் கூப்பிடுறாருன்ற வகையில தான் இந்த கேள்வி இருக்கு. அவர் என்னத்துக்கு கூப்பிடுறாரு, கட்டாயம் நாங்க போகணும், பேருந்து நாங்கள் போவாட்டி பேருந்து நாளைக்கு என்னட்டு போய் அவற்றை முகத்துல முழிக்கிறேன். அப்படி நீங்க அவற்றை முகத்துல முழிக்கிறத பாக்குறீங்களே தவிர
உங்களுக்கு வாக்களித்து உங்களை பிரதிநிதியாக தெரிவு செய்துவிட்டு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பெற்றுத் தருவதற்காக முயற்சி செய்வீர்கள், நீதியை பெற்றுத்தர முயற்சி செய்வீர்கள், தமிழ் மக்கள் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர வேண்டும் நம்புற மக்களை பற்றி நீங்கள் துளியளவும் சிந்திக்க இல்லையே. அப்படி மக்களை பற்றி சிந்தித்திருந்தாலும் இந்த கதை வந்திருக்காது. ஆகவே செலவு சார்பு இது கோவிந்த கருணாகரன் மட்டுமல்ல, இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற 18 பேருமே இப்படி தங்களை ஏதோ ஒரு விதத்தில் 5 பேர் டக்ளஸ் வாழ்ந்தா போன்ற 5 பேர் ஒரு இணக்கரசியலோடாக அவர்களாக இருக்கின்றார்கள். மிகுதி 13 பேரும் ஏதோ ஒரு விதத்திலே இப்போது சம்பந்தன் அவர்களுடைய வெற்றிடமாக இருக்கின்றார். இந்த இடத்துல வந்து கோதாசனம் அப்படியான ஒரு நிலை தான். 18 பேருமே தங்களை ஏதோ ஒரு விதத்திலே நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களை தான் கொண்டு வருகின்றார்களே தவிர இதை நம்பி நாங்கள் மதிமயங்கி விடக் கூடாது. அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தனிப்பட்ட நல்ல அபிப்பிராயத்தையோ அவரை நாங்கள் அடுத்த முறை சந்திக்கின்ற போது பல்லளித்துக் கொண்டு சந்திக்க வேண்டும், நாங்கள் தர்ம சங்கடத்தோடு தலைகுனிந்து விடக்கூடாது என்று கருதுகின்ற அளவுக்கு இவர்களுடைய மனநிலைகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னால் இவர்கள் மக்களுக்காக செயல்படுபவர்கள் அல்ல, இவர்கள் பிற நலன்களுக்காக தங்களை விட்டு பிழைப்பவர்கள் என்ற காரணத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். ஆகவே இந்த ஜனாதிபதியுடைய சந்திப்பை இவர்கள் மேற்கொண்ட விதம் நாங்கள் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல விடயத்தை மிக தெளிவாக கூற முடியும். இதே பொது கட்டமைப்பு நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னரே ஒரு 5 ஆண்டுகளாக பொது வேட்பாளருடைய முக்கியத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். 2024 தேர்தல் தொடர்பாக ஒரு 6 மாதங்களுக்கு முன்னரே நாங்கள் ஒரு மிக விரிவாக நீண்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோடான உரையாடல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான ஒரு சமூக பொறுப்பும் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் தொடர்பான ஒரு பார்வையும் சிந்தனையும் இருந்திருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னரே இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தால் அப்போது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்வதில் எந்தவித தவறும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த பேரம் பேசுவதென்பது அதற்காகத்தான். பேரம் பேசுவதென்பது நாங்கள் யார் சந்தையில ஏலம் கூறுவதை போன்று யார் கூட தருவார்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற மனநிலையின் பாட்பட்டு பேரம் பேசுவது அல்ல. தெளிவாக தமிழ் மக்களுடைய ஒரு கொள்கைகளை முன்வைத்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து பொது வேட்பாளரை நிறுத்துவதாக நாங்கள் முதலிலே தீர்மானிப்பது. அது இப்போது எடுத்த முடிவு ஒரு 6 மாதத்துக்கு முன்னர் நாங்கள் எடுத்திருந்தால் செய்திருக்க வேண்டிய வேலை முதலிலே இந்த அறிவிப்பு, அதுக்கான பிரகடனம், தேர்தல் விஞ்ஞாபனம், அறிவிப்பு. அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது பொதுவாக தென்னிலங்கையில் இருக்கின்ற சகல அரசியல் கட்சி அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பொதுவான அறிவிப்பு. அதுல ஜனாதிபதிக்கு மிக முக்கியமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் நடப்பு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவர், இலங்கையினுடைய 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார். ஆகவே நாங்கள் வரப்போகிறவர்களை நோக்கி நீங்கள் வந்தால் செய்வீர்களா இல்ல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குவீர்களா என்று கேட்பதை விட பதவியில இருப்பவர்கள், அதுக்காகத்தான் நான் 6 மாதத்துக்கு முன்னரே கூறுகின்றேன். நாங்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று நாங்கள் நிறைவேற்றுங்கள் என்று கோர முடியாது. 6 மாத கால அவகாசம் இருக்கின்றது. அதாவது இந்த முன்னெடுப்பை நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னரே செய்திருந்தால் நாங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். அவர் பேச்சுவார்த்தை கலைக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய இதை நாங்கள் கரசனையோடு ஏற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் உங்களுடைய பதவி காலத்தில் நீங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய பதவிக்காலம் முடிவடைகின்ற காலத்துக்கு முன்னதாக தமிழ் மக்களுடைய நிரந்தர பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள் உள்ளிட்ட இந்த அரசியல் தீர்வு விடயங்கள் உள்ளிட்ட விடயங்களிலே நிறைவேற்றக்கூடிய விடயங்கள் என்கிற ஒரு பட்டியலை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதை காலக்கிரமத்திலே நிறைவேற்றி காட்டுங்கள். அந்த நிறைவேற்றி நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி காட்டினால் நாங்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை உங்களுக்காக நாங்கள் பெற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதுதானே யதார்த்தம். நாங்கள் இதைத்தானே செய்திருக்க வேண்டும். ஆகவே பெற்றலோ புலட் எண்ணெய போராளிகள் கட்சி இல்ல பொது கட்டமைப்பில் இருக்கின்ற எல்லோருமே போய் சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் சந்திப்பது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இப்போது நாங்கள் சந்திப்பது அவர்களுக்கு தான் இது பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் எங்களை ஒரு ஐயப்பாட்டுக்குரிய தரப்பாக சித்தரிப்பதுதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய நோக்கம். ஏற்கனவே எல்லோருக்குமே ஒரு நிலைப்பாடு தெரியும். இவர்கள் சந்தித்து வந்து விட்டால் வழக்கமாக இதான் நடைபெறுவது. சந்திக்க செல்வது ஒரு நோக்கம், உள்ளே பரிமாறப்படுகின்ற விடயங்கள் வேறு, வெளியே வந்து ஊடகங்களின் ஊடாக மக்களுக்கு சொல்வது வேறு விடயம். நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பேசினோம், அரசியல் தீர்வு தொடர்பாக பேசினோம், 13 தொடர்பாக பேசினோம், காணி தொடர்பாக பேசினோம், அது பேசினோம், இது பேசினோம் என்று சொல்வார்கள். ஆனால் சொல்வதற்கு வந்த உதட்டுக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி அவர்கள் சொல்வதற்கும் உள்ளே அவர்கள் பேசிய விடயங்களுக்கும் இணங்கிய விடயங்களுக்கும் துளியளவு சம்பந்தம் இருக்காது. இந்த நேரத்தில் இராமேந்திரன், இப்போ அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள்.
சென்று வந்திருக்கின்ற நேரத்தில் சிலர் கேள்விகளை எழுப்பியதற்கு அவர்கள் நியாயப்படுத்துவதற்காக சில காரணங்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, பன்முகப்பட்ட நிதி ஏற்கனவே வாங்கிவிட்டோம் என்று கூறுகிறார்கள். அது எனக்கு புரியவில்லை. அதை ஒரு தெளிவு தாருங்கள், எங்களுடைய மக்களுக்கு கூறுங்கள். என்ன அது பன்முகப்பட்ட நிதி ஒதுக்கீடு, அதை எப்படி வாங்கினார்கள், அதனுடைய பின்னணி என்ன? உண்மையிலே ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அந்த பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்ற பெயரிலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது அது வழக்கமாக நடைபெறுகின்ற விடயம். ஆனால் அதனால் எந்த விதத்திலுமே ஒரு பயன் அற்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்பது அந்த அரசியல் தரப்பினரை ஒரு செல்வாக்குள்ள தரப்பினராக மாற்றுவதற்கும் அந்த உதவி திட்டங்களின் ஊடாக அவர்களுடைய ஒரு ஆதரவு தளத்தை விரிவுபடுத்துவதுதான் இதனுடைய ஒரு உண்மையிலே நேரடியாக பயனளிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றதை தவிர வேறு எந்த விடயங்களும் இல்லை. இதுதான் கடந்த கால அனுபவம் என்பது. அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக சமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், ஆலயங்கள், இன்னபிற சமூக அமைப்புகளுக்கு உதவிகளை செய்வது, அவர்களுக்கு தேவையான விடயங்களை இவர்கள் அதனூடாக நிறைவேற்றிக் கொள்வது. இதனூடாக என்ன நடக்கும்? ஒரு விளையாட்டுக் கழகத்துக்கு இப்ப அங்கேன் ராமநாதன் அப்படித்தான் யாழ் மாவட்டத்தில் அதுடைய விருப்பு வாக்களை பெற்றார். சுமந்திரனும் அப்படித்தான் தன்னுடைய ஆதரவு தளத்தை தக்க வைத்திருக்கின்றார். டக்ளஸ் வாழ்ந்தான் அதே போன்ற நிலைமைதான். என்னால் ஒவ்வொரு விளையாட்டுக் கழகங்களுக்கு அதாவது தேர்தல் இப்ப முன்னர் செய்வது வேறு விடயம். இப்ப தேர்தல் நெருங்கி வருகின்ற சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு விளையாட்டுக் கழகங்களுக்கு தங்களுக்கு ஆதரவான பிரதேசங்களில் இருக்கின்ற விளையாட்டுக் கழகங்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை இல்லை ஆலயங்களுக்கு இல்லை பொது அமைப்புகளுக்கு வழங்குகின்ற போது அவர்களை ஒரு நன்றி கடன் பட்டவர்களாக மாற்றுவது. ஆகவே அந்த ஒரு குறுகிய தேர்தல் ஒரு மாதம் வருகின்ற போது இப்படியான உதவிகளை அவர்கள் செய்வதன் ஊடாக அந்த மக்களை அந்த அவர்களுக்கு ஒரு மனச்சாட்சி, நாங்கள் கையெழுட்டி வேண்டி போட்டோம், அப்ப நாங்கள் எப்படி இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் என்ற ஒரு சங்கடத்தை மக்களுக்கு ஏற்படுத்தும். இல்லை, கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம் நேரம் பொறுங்கள். அதாவது இந்த நிதி ஒதுக்கீடு எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிதி ஒதுக்கீடு, இதுக்கும் அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீண்ட காலமாகவே இன்று உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை சிக்கி தவித்திருக்கின்றது. அந்த பொருளாதார நெருக்கடி என்பது இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய கஜானாவிலே நிதி கையிருப்பு இல்லை, அந்நிய செலாவணி இல்லை. நாட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்திடம் ஒரு பணம் இல்லாத ஒரு நிலைமையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் பிச்சை எடுத்துத்தான் இன்று இவர்கள் அரசு இயந்திரத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற லஞ்சம், பகிரங்கமாகவே மக்களுடைய வரிப்பணம். இது மக்களுடைய வரிப்பணம், அதிலே மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. மக்களுடைய வரிப்பணத்தை இவர்கள் ஒவ்வொரு வருடம் வரவு செலவு திட்டம் ஒதுக்கப்படுகின்ற போது இது ஒன்றும் ரணில் விக்ரமசிங்கவோ இல்லை இந்த ஜனாதிபதியோ அவர்கள் மரத்திலிருந்து புடுங்குவதோ இல்லை அவர்களுடைய வங்கியிலிருந்து இல்லை அவர்களுடைய சொத்துக்களை விட்டு வழங்குகின்ற விடயம் அல்ல. மக்களுடைய வரிப்பணம் ஏதோ ஒரு வழிமுறையின் ஊடாக ஒரு சட்ட ரீதியாக இவர்கள் வழங்கப்படுகின்ற லஞ்சம். உண்மையிலே சாணக்கியன் அவர்களுக்கு 60 கோடி வழங்கப்பட்டிருக்கின்றது. 59.9 கோடி சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தேர்தல் அண்மித்த நேரத்தில் தான் இது வழங்கப்பட்டது. இதற்கு முன்னர் இது நிறுத்தப்பட்டிருந்தது. ஏனால் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற அரசாங்கத்திடம் பணம் இல்லை, இது அத்தியாவசியமான விடயங்கள் எதுவுமே இல்லை. அதாவது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக ஒரு சனசமூக நிலையங்களுக்கு ஒளிபெருக்கி வழங்குவது, கதிரைகளை வழங்குவது, அவர்களுக்கு மேசைகளை வழங்குவது என ஒரு இன்னபுற தளவாட ஒரு விநியோகமாகத்தான் இது நடைபெறுகின்றது. இது ஏற்கனவே இருக்கின்ற சனசமூக நிலையங்களாக இருக்கட்டும், சமூக மட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், மத்திய அரசின் கீழ் அந்த நிர்வாகத்துக்குள்ளாக வருகின்ற சமூக சேவை திணைக்களத்துக்குள்ளாகவே அது உள்வாங்கப்படுகின்றது. ஆகவே அந்த சமூக சேவை திணைக்களத்தின் ஊடாக உண்மையான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு பல திட்டங்கள் இருக்கின்றது. அதை செய்வதை விட்டுவிட்டு இது நாடாளுமன்ற உறுப்பினர்களூடாக இதை செய்வது என்பது அவர்களுக்கான அவர்களுக்கான அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு அவர்களை தங்களுடைய விசுவாசிகளாக வைத்திருப்பது. இந்த இடத்தில் தான் சித்தார்த்தன் அவர்கள் எப்படியாவது சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். ஆக இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த தனியே சென்று விட்டால் தாங்கள் அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற காரணத்தினால் பலரை அழைக்க முற்பட்டிருக்கின்றார். ஸ்ரீகாந்தாவை அழைக்க முற்பட்ட போது ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒரு உடல்நிலை அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் தன்னால் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது, நீங்கள் சென்று வாருங்கள், ஆக நிச்சயமாக நாங்கள் இந்த சந்திப்பை தவறவிடக் கூடாது என்ற வகையில் ஸ்ரீகாந்தா அவர்கள் தெரிவித்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஐங்கரநேசன் அவர்கள் இதிலே சந்திப்பதிலே அவருக்கு பெரிய ஒரு விருப்பம் இருக்கிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அந்த சந்திப்பு தேவையில்லை என்ற வகையிலே அவர் இருந்திருக்கின்றார். இப்ப இந்த நேரத்தில் தான் இவர்கள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனை அழைத்து சென்றால் தாங்கள் ஒரு வகையிலே தப்பித்து விடுவோம் என்ற வகையிலே அவரை அழைப்படுத்தியிருக்கின்றார். அவர் உடல்நிலை சுகீனம் காரணமாக திடீரென அவர் உடல்நிலை சுகீனம் காரணமாக
4 நாட்கள் மருத்துவமனையில இருந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே இருதய சத்திர சிகிச்சை மேற்கொண்ட நிலையிலே அவர் அடிக்கடி அவர் தன்னுடைய ஒரு சக்திக்கு மீறி, அதாவது ஒரு சாதாரண ஒரு இயல்பான வாழ்க்கை தான் அவரால் உடல் ஒத்துக்கொள்ளும். அவர் கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது உடல் அசதி ஆகக்கூடிய வகையிலே செயல்படுவதாக இருந்தால் உடனடியாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற நிலைமை இருக்குது. கடந்த காலங்களில் இடைக்கிட அப்படியாக நடைபெறுவது உண்டு. அந்த வகையில் தான் அவர் இப்பவும் 4 நாட்கள் கொழும்பிலே வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த போதுதான் இவர்கள் கதை உரையாடி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இறுதியாக கிழவனுடைய பேச்சாளர் சுரேன் குருசாமி கூட நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் பிரதிநிதியாவது அனுப்பி வையுங்கள் என்ற வகையில இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே சித்தார்த்தன் அவர்கள் உரையாடுகின்ற போது கூறியிருக்கின்றார், நாங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜனாதிபதியிடம் நிதியை பெற்றிருக்கின்றோம், அதற்காகத்தானே ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்ற வகையிலே இவர்கள், என்னால் இவர்கள் எல்லோருமே சந்திப்பதென்று முடிவெடுத்து விட்டாங்க. கோவிந்தன் கருணாகரன் சொல்கிற நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், ஆகவே அவருடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. சித்தார்த்தன் கூறுகின்றார், அவருடைய கையை நீட்டி காசை வேண்டி விட்டோம், அதற்காக நாங்கள் சென்று சந்திக்க வேண்டும் என்று. உடனடியாக நீதியரசர் கூறியிருக்கின்றார், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் மக்களுக்காகத்தான் அந்த பணத்தை தந்தவர், எங்களுக்காக தரவில்லை. மக்கள் சேவை செய்வதற்காக அந்த பணத்தை தந்திருக்கின்றார். அதற்கு வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு நன்றியை கூறுவோம். அதாவது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டுகள், இந்த இவ்வளவு நிதிகளை இந்த நேரத்தில் நீங்கள் தந்துதவியதற்காக நாங்கள் ஒரு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லோருமா சேர்ந்தோ இல்லை தனித்தனியாக நாங்கள் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து விடுவோம். அதற்கும் தற்போதைய சந்திப்புக்கும் எந்த விதத்திலுமே சம்பந்தம் இல்லை. நாங்கள் அவரை சந்திப்பது இப்போது அவர் தேவையற்ற விடயம். ஆகவே நாங்கள் பொது வேட்பாளர் என்கிற ஒரு விடயத்தில் இருக்கின்ற போது இந்த சந்திப்பை நாங்கள் தவிர்ப்பதுதான் சிறந்த முடிவு என்பதை நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் சித்தார்த்தன் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, அதாவது சித்தார்த்தன் மட்டுமல்ல எல்லோதரப்பிலும் தொடர்பு கொண்ட போது அவர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியதாக அவருக்கு மிக நெருக்கமான தகவல்கள் மூலமாக என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே நீதியரசரை இவர்கள் ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி இவர்கள் தங்களுடைய துரோகத்தனத்தை அரங்கேற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர் அதை அவர் மருத்துவமனையில் இருந்த காரணத்தினால் அவர் ஊடகங்களை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இல்லை என்று சொன்னால் அவர் வழக்கமான நிலைமையில் போன்று அவர் நிச்சயமாக இவர்களுடைய இந்த துரோகத்தனத்தை அவர் அம்பலப்படுத்தி இருப்பார். என்றால் அவர் நிச்சயமாக ஜனாதிபதி ஏமாற்றுகின்ற விடயங்களையே பகிரங்கமாக கூறுபவர்கள். இவர்கள் கூறிய விடயத்தை நிச்சயமாக அவர் ஒரு ஊடக சந்திப்பிலே உடனே சொல்லியிருப்பார். இப்படி கேட்டவே நான் இப்படி சொன்னால் இவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவையில் தாங்களா போனவையில் என்ற விஷயத்தை அவர் அம்பலப்படுத்தியிருப்பார். ஆனால் இந்த இவர்கள் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலாதன் போன்றவர்கள் ஏற்கனவே நீதியரசர் அவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து விட்டார்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்காவுக்குத்தான் ஆதரவு வழங்கப் போவதாக அவர் கூறிவிட்டார் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வாறு தாங்கள் செயல்பட்டார் என்று கூறுகிறார்களே. நீதியரசர் அப்படி ஏதாவது ஒரு ஒப்பந்தம், குறிப்பாக வஜிர அபேவர்த்தன அவர் வீடு வந்திருந்தார் என்ற விடயங்கள் கூட பேசப்படுகின்றது. உண்மையில் இவர்கள் தாங்கள் ஜனாதிபதியை போட்டு சந்தித்ததற்கு பிற்பாடு இவர்களுக்கு நன்றாகவே தெரியும், ஜனநாயக போராளிகள் கட்சி இப்போதுதான் முதல் தடவையாக ஜனாதிபதியை சந்திக்கின்றார்கள். இப்படியான ஒரு முன்னெடுப்பிலே அவர்கள் சந்திப்பிலே ஈடுபடுவது என்பது இது முதல் தடவை. அவர்களுக்கு இது புதிது. அவர்கள் புதிதாக வாங்கி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பழந்தண்டு கொட்டை போட்ட பெருச்சாளிகள், அதாவது லோக்குள்ளாடி இவர்கள் எப்போது கடந்த 15 வருடமாகவே தமிழினத்தை விட்டு பிழைத்து இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு இது புதிதல்ல. அவர்கள் எருமை மாட்டில் மழை பெய்ததை போன்று இப்படியான விமர்சனங்களையும் இதுகள் எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடியவர்கள். ஏன்னா அவர்கள் சிரித்து கொண்டு இப்போ இவங்களுக்கு இப்போ தெரியும் நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ள சிரிப்பாங்க. அப்படி ஒரு சிரிக்கக்கூடிய மனநிலையில இருக்கிறார்களுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் நூதனமாக இருந்தால் மக்களிடம் இவர்கள் திருப்பவும் வாக்கு பிச்சை கேட்டு வர வேண்டியவர்கள். ஆகவே மக்களிடையே தங்களை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை இவர்கள் தேடிக்கொள்வதற்காகத்தான் மறுநாள் இவர்கள் ஒரு ஒரு தங்களுக்கு சார்பானவர்களை வைத்து ஒரு பூதாகரமாக ஒரு விடயத்தை கிளப்பி விட்டார்கள். நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் ஜனாதிபதியோடு ஒரு ஒப்பந்தத்தில், அதாவது ஜனாதிபதிக்கு ஆதரவாக ஒரு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். எங்களிடம் இந்த தகவலை ஐக்கிய தேசிய கட்சியுடைய தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்தார். ஆனால் நாங்கள் அதை நிராகரித்து விட்டோம். நாங்கள் ஜனாதிபதியுடன் சந்தித்தது என்பது அவர் அழைத்ததன் பிரகாரம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் அவர் இந்த விடயத்திலே இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் தான் நாங்கள் இந்த சந்திப்புக்கு சென்றோமே தவிர அவருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரவு வழங்குவதற்கோ இல்லை இந்த உடன்பாடிக்கையிலும் கையெழுத்திடுவதற்கோ நாங்கள் செல்லவில்லை. நீதியரசர் தான் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு உடன்பட்டு விட்டார் என்ற தகவலை வஜிர அபேவர்த்தன எங்களுக்கு கூறினார் என்ற அடிப்படையில் இவர்கள் ஊடாக அந்த செய்தி வெளிவந்திருந்தது. உண்மையிலே நடந்த விடயம் நான் நீதியரசர் தரப்பு தகவல்கள் மூலமாக, நெருங்கிய தகவல்கள் மூலமாக அறிந்த போது வஜிர அபேவர்த்தன இவர்கள் ஜனாதிபதியை இவர்கள் சந்தித்து வந்ததற்கு பிற்பாடு அடுத்த நாள் வஜிர அபேவர்த்தன நேரடியாக நீதியரசரை போய் சந்தித்திருக்கின்றார். சந்தித்த போது அவர் எடுத்த எடுப்பிலேயே
நேரடியாகவே நீதியரசர் கூறியிருக்கிறார், தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம், தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் என்னுடைய ஆதரவு, இதிலிருந்து எந்த விதத்திலுமே மாறப்போவதில்லை என்பதை மிக ஆணித்தரமாக வஜிர அபேவர்த்தன அவருக்கு நீதியரசர் கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்கள் அதோடு திருப்திப்படுபவர்கள் இல்லை தானே. வஜிர அபேவர்த்தன அப்படி இல்லமானே தேனே பொன்மானே போட்டு நீதியரசரை அவர்கள் எப்படியாவது சம்மதிக்க வைத்து விட வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறார். உடனடியாக நீதியரசர் வஜிர அபேவர்த்தன கூறியிருக்கிறார், நீங்கள் கூறுவதை ஒரு வகையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உங்களுடைய ஜனாதிபதி மீது நாங்கள் எப்படி நம்பிக்கை வைப்பது? அவர் எந்த விதத்திலுமே எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. 13வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதாக கூறினால் நிறைவேற்றவில்லை. 13வது திருத்த சட்டத்தில் இருக்கின்ற சாதக பாதகங்களை ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு அதுக்கு அறிக்கை சமர்ப்பித்து அதை முழுமையாக ஒரு செம்மைப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு 6 பேர் 7 பேர் கொண்ட குழுவை நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், முன்னாள் வடகிழக்கு மாகாண செயலாளராக இருந்த கிழக்கு மாகாண செயலாளராக இருந்த விக்னேஸ்வரன், அதே போன்று ஒரு மேலும் பல ஜீவன் தியாகராயனுடைய முன்னேற்பாட்டிலே இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றது. அப்போது ஜனாதிபதி நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார், இந்த குழுவுக்கு வர்த்தகமானி ஊடாக தனக்கு இருக்கின்ற ஜனாதிபதிக்குரிய அதிகாரத்தின் ஊடாக தான் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை, அரசியல் அங்கீகாரத்தை, அரசு அங்கீகாரத்தை நான் பெற்றுக் கொடுக்கின்றேன். அதனூடாக இவர்கள் அரசு அங்கீகாரத்தோடு இந்த 13வது திருத்த சட்டம் தொடர்பாக ஒரு 6 மாதத்திலே இவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு இவர்கள் அந்த விடயம் உறவுகளுக்கு நிறைவேற்றினார்கள். அப்போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆகவே அப்படி வாக்குறுதி கொடுத்த ஜனாதிபதி அந்த குழுவை கூட செயல்படுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆகவே எந்த ஒரு அடிப்படையிலும் ஒரு ஆகக்கூடிய விடயத்திலும் ஒரு குறைந்த விடயத்திலுமே அவர் நேரடியாக வாக்குறுதி வழங்கிய விடயத்தில் தன்னும் அவர் தன்னை நிரூபித்து காட்டவில்லை. ஆகவே அவர் ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை இதன் மூலமாக இந்த அடிப்படையில் நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்குவோம். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே ஜனாதிபதியையோ இல்லை தென்னிலங்கை வேட்பாளர்கள் யாரையாவது ஒருவரை ஆதரிக்கின்ற என்கின்ற நிலைப்பாட்டுக்கு தான் வரப்போவதில்லை, தன்னுடைய முழுமையான ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் என்று மிக ஆணித்தரமாக அவர் வஜிர அபேவர்த்தனோட கூறியிருக்கிறார். இதுல 2 விடயம் நடந்திருக்கு. ஒன்று, வஜிர அபேவர்த்தன ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கலாம். செல்வம் அடைக்கல்நாதன், சித்தார்த்தன் போன்றவர்களை தங்களுடைய வலைக்குள் விளைவிப்பதற்காக ஒரு வழக்கமாக இந்த பாணி இருக்குந்தானே, அவர் ஓமண்டு விட்டார் என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்வதன் ஊடாக இவர் நீதியரசரே ஓமண்டு சொல்லி விட்டார்ன்னு சொன்னா அப்ப நாங்களும் போவோம் என்று இவியலை சம்மதிக்க வைக்கிறதுக்காக அவர்கள் பேசினார்களா, இல்ல இவர்கள் ஒருவேளை இந்த ஜனாதிபதியுடைய சந்திப்பு தங்களுக்கு எதிராக ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, ஆகவே இதிலிருந்து திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு விஷயத்தை நீதியரசர் மீது பந்தை திருப்பி விட்டால் அவர் அடி வாங்கி கொண்டு தாங்கள் அதில் தப்பித்து விடலாம் என்ற வகையிலும் இவர்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஜனாதிபதியுடைய சந்திப்பு என்பது இந்த நேரத்தில் தமிழ் மக்களுடைய ஒரு பொதுவான தேச நலன் சார்ந்த முன்னெடுப்பில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பு என்பதை நிச்சயமாக நாங்கள் உறுதியாக கூற முடியும். நிச்சயமாக ராமேந்திரன், நாங்கள் இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கிய பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது என்னென்றால், முதல் தடவையாக குடிசார் அமைப்பினர் இணைந்து இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள், அதை பலப்படுத்த வேண்டும் என்று மிகவும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக நேர்மறையாக நான் அந்த கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிலர் வந்து கூறியிருந்தார்கள், நிச்சயமாக இந்த குடிசார் அமைப்பு அவர்கள் இணைந்து செயல்படுவது சரி, ஆனால் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைப்பது சிக்கலான விடயம், ஏனென்றால் அவர்களை நம்பவே முடியாது என்று பல கூறினார்கள். ஆனால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன் என்ன காரணத்துக்காக அவர்களை அங்கே வைத்திருக்க வேண்டியது காரணம் இருக்கின்றது, அதை நாங்கள் அதிகமாக தேவையில்லை. அந்த காரணத்துக்காகத்தான் அவர்களை அங்கே உள்வாங்கினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் எல்லோரும் என்ன எதிர்பார்த்தார்களோ அது நடந்திருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை நிச்சயமாக இந்த பொது கட்டமைப்பு இவர்களுடைய இந்த நிலை, இவர்கள் செய்த இந்த துரோகத்தன்மையை அவர்கள் புரிந்திருப்பார்கள். அவர்களிடம் இது தொடர்பாக ஏதாவது என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு செயல்பாட்டில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று பொது கட்டமைப்பு அவர்களிடம் நாடி அதை கேட்டிருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் விளக்கங்களை கேட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டதை போன்று ஒரு மிக குறுகிய காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, கிட்டத்தட்ட 1 மாதம் அண்மித்ததாக தான் காலங்கள் இருக்கின்றது. இனி வடக்கு கிழக்கு தழுவியதாக வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை நடத்த வேண்டும், இது தொடர்பான பரப்புரை நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டும். ஆகவே இதிலே ஒரு முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதிலே பொது கட்டமைப்பில் இருப்பவர்கள் தெளிவாக இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் இப்ப இந்த இடத்திலே குற்றவாளி கூண்டிலே ஏற்றி வைத்து குற்றவாளியா சுற்றவாளியான்னு கேட்பதனூடாக என்ன நடைபெறும்? ஒரு முறிவு ஏற்படும். ஆனால் அவர்களுடைய ஒரு ஆரோக்கியமான நிலைமை தென்படுகின்றது. இதை முன்மாதிரியாக வைத்து அவர்களுக்கான நெருக்கடிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக தொடர்ச்சியாக இதிலே அங்கம் வகிக்கின்ற அரசியல் கட்சிகள் இப்படியான அநாகரிகமாக இந்த கட்டுப்பாடுகளை மீறி செயல்படாத வகையிலாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது.
பல அமைப்புகள் இவர்களை இந்த கூட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும். ஜனாதிபதியை சந்தித்த 3 கட்சிகளையும் இந்த பொது கட்டமைப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற நெருக்கடிகளை அவர்கள் ஏற்படுத்துவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் அப்படி கீழ்மட்டத்திலிருந்து நெருக்கடிகள் வரணும். ஒரு தவறாக ஒரு பொது முன்னெடுப்புக்கு விரோதமாக அந்த கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் தயவுதாட்சண்யம் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் இருந்தால் தான் அவர்களுக்குள் பயம் இருக்கும். ஆனால் இப்போது அது பரிச்சார்த்தத்தை பார்க்கின்ற நேரம் அல்ல. ஏனென்றால் எல்லோருமே இணைந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு மிக மிக ஒரு பலகீனமான நிலையிலே எட்டப்பட்ட ஒரு வெற்றி. அதாவது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்கின்ற அடிப்படையிலே 7 தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூகங்களும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக பொது வேட்பாளரை முன்னிறுத்துகின்ற அந்த இணக்கப்பாடு என்பது நாங்கள் வெளித்தோட்டத்தை பார்க்கின்ற போது அது ஒரு இமாலய சாதனை. கடந்த 15 ஆண்டுகளில் எட்டப்பட்ட மிக ஒரு உயர்வான ஒரு இலக்கு. ஆனால் அந்த இலக்கு என்பது மிக பலகீனமான நிலையில் எட்டப்பட்ட ஒரு இலக்கு. அடிப்படை என்பது ஒரு பலகீனமாக வடிவேல் சொல்வதை போன்று பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இல்லை, அடிப்படை என்பதே நாங்கள் இவ்வளவு தூரம் ஒரு உண்மையாக நேர்மையாக இதுல இருக்கின்றோம் என்பதுதான் அடிப்படை. அந்த நேர்மையும் உண்மையும் இங்க இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டுணைவாகத்தான் இந்த பொது கட்டமைப்பு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுல இருக்கின்ற சிவில் சமூகங்கள் சார்பாக இதுல இருப்பவர்கள் இதுல இருக்கின்ற தவறுகளையும் இந்த விடயங்களையும் எதிர்காலத்தில் திருத்தி அமைத்து ஒரு வலுவான ஒரு பொது கட்டமைப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இது ஒரு பலவீனமான ஒரு கட்டமைப்பு. இந்த பலவீனத்தை வைத்துக்கொண்டு குறைந்தபட்சம் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை முதலிலே நிறைவு செய்வது, அதற்கு பின்னர் இதிலே இருக்கின்ற சாதக பாதகங்கள் தவறுகள் அந்த பின்னடைவுகளை ஆய்வு செய்து மேலும் பல குடிசார் அமைப்புகள் இதிலே உள்வாங்கி அதை ஒரு வலுவான ஒரு முன்மாதிரியாக கொண்டு செல்வது என்கின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு அவர்களுக்குள் இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கு. ஆகவே அரசியல் என்று வந்தாலே அது எப்போதுமே எங்களுக்கு பலகீனம்தான். இது ஆரம்பத்திலிருந்தே எனக்கு மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு இருந்தது. நாங்கள் இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லி வருகின்ற போது அது தமிழ் பொது வேட்பாளராக இருக்கட்டும் இல்லை எந்த விடயமாக இருக்கட்டும், முதலிலே சிவில் சமூகங்களுக்குள் ஒரு தெளிவான ஒரு துணிவான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் முதலிலே எடுக்க வேண்டும். இதுதான் பிரேம், இதுதான் நாங்கள் செய்ய போகின்ற வேலை, எங்களுடைய இலக்கு இதுதான், நாங்கள் இப்படித்தான் செல்ல போகின்றோம். அந்த ஒரு வரையறைக்குள் நாங்கள் வந்ததுக்கு பிற்பாடு அந்த வரையறைக்குள்ளாக நாங்கள் பயணித்து அந்த இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொண்டதற்கு பிற்பாடுதான் நாங்கள் அரசியல் தரப்பினரையும் இன்னொரு குழப்பவாதிகளையும் நாங்கள் யாரையுமே இதுல விலத்தி வைத்து விட்டு பயணிக்க வேண்டும் என்பதல்ல. நாங்கள் தெளிவாக எங்களிடம் சிந்தனையும் தெளிவான கொள்கையும் தெளிவான வழிவரவடமும் இருக்குமாக இருந்தால் நாங்கள் யாரையும் டக்ளஸ் சிவானந்தாவாக இருக்கட்டும், அங்கேயாக இருக்கட்டும், எல்லோரையும் இணைத்து கூட நாங்கள் பயணிக்கலாம். ஏனால் இது தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் மக்களுடைய தேச நலன் சார்ந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்கின்ற அந்த ஒரு வரையறைக்குள்ளாகத்தான் இந்த வழிவரவடம் என்பது தயாரிக்கப்பட போகின்றது. அதுக்கு ஒத்து வராதவர்கள் தாங்களாகவே வெளியேற்றி செல்லப்படுவார்கள். என்று எங்களுடைய உடலிலே முட்கள் குத்துகின்றன. அந்த முட்கள் சில விடயங்கள் நாங்கள் உடனடியாகவே சத்திர சிகிச்சை செய்து எடுக்கக்கூடிய நிலைமை, சில விடயங்கள் காலப்போக்கில் தானாக சொல்லுவாங்க மனைந்து தானாகவே வெளியே வந்து விடும் என்று. அதே போன்று அது எங்களுடைய உடலில் இருக்கின்ற தேவையான விடயங்களை தானாகவே வெளியேற்றி விடும். அதே போன்று அவர்கள் தாங்களாகவே வெளியேறி விடுவார்கள். ஆகவே அப்படியான ஒரு நிலைப்பாடு எங்களிடம் இருந்ததற்கு பிற்பாடுதான் நாங்கள் அரசியல் தரப்புகளை இணைத்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கே இந்த பொது கட்டமைப்பு பல மாதங்களாக இவர்களுக்குள் ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருந்து கடைசியாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் அடிப்படையிலே ஒரு கால நெருக்கடியிலே இவர்களை கொண்டு வந்து இப்போது அரசியல் தரப்பினர் இருக்கிற நிலைமை என்ன? இவர்கள் 7 பேரும் தனிநபர்கள், இவர்கள் எங்களை கட்டுப்படுத்துவதா? அப்படியான ஒரு ஈகோ பிரச்சனை அங்கே இப்போது இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த விடயங்களை எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். சரி செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த விடயங்களை கடந்து செல்ல முடியும். ஆனால் ஒரு மக்கள் மிக தெளிவாக இதை உணர வேண்டும். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது மிக மிக பலகீனமான நிலையில் பெறப்பட்ட ஒரு வெற்றி. அதை நாங்கள் முழுமையாக எங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவருமே தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக் கொள்ளக்கூடியவர்களாகவும், தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் அந்த முறைமைக்குட்பட்டு பொறுப்பு கூறலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இவர்களை எப்படி நாங்கள் இதுக்குள்ளே பொறுப்பு கூற வைப்பது, இவர்களை எப்படி பதில் சொல்ல வைப்பது என்று நாங்கள் நினைப்போமாக இருந்தால் இது
ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். ஆகவே அந்த நிலைமைகள் இல்லாமல் ஒரு முறைமைக்குள்ளாக இவர்களை கொண்டு வந்து சிக்க வைப்போமாக இருந்தால் நிச்சயமாக எல்லோராலுமே ஒரு நேர்வழியிலே பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியும். இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக சிவில் அமைப்புகள் பல இடங்களிலே உரையாடல்களை ஆரம்பித்த போது அரசியல் தரப்பினரிடையே கிளி பிடித்து விட்டது. ஏன்னா இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கூறுகின்றோம். சிவில் சமூகங்கள், குடிசார் அமைப்புகள் மக்களை நெறிப்படுத்த முற்படுமாக இருந்தால் அரசியல் தரப்பினரால் பிழைப்புவாத அரசியலை மேற்கொள்ள முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், தமிழ் மக்களை ஒரு அரசியல் தெளிவுபடுத்துவதிலே இவர்கள் யாருமே முன்வரவில்லை. கடந்த 15 ஆண்டுகளிலே மற்றவர்களை போன்று ஒரு பிழைப்புவாத ஏமாற்று அரசியலை செய்கின்றார்களே தவிர மக்களை சமகால அரசியலோடு ஒரு கருத்துருவாக்கத்தின் ஊடாக அவர்களை அரசியல் தெளிவுபடுத்த இவர்கள் விரும்பவில்லை. என்றால் மக்கள் அரசியல் தெளிவு பெற்றுவிட்டால் இவர்களுடைய ஏமாற்று வேலைகள், சுத்துமாத்துகள் அனைத்துமே அம்பலமாகிவிடும். அவை குடிசார் அமைப்புகள் ஒரு பொது நலன் நோக்கி ஒன்றுணைய தொடங்கி விட்டார்கள் என்ற செய்தி அரசியல் தரப்பினருக்கு ஒரு பீதியை ஏற்படுத்தும். அதனுடைய விளைவுதான் இவர்கள் இன்று விரும்பாமல் இந்த பொது கட்டமைப்புகள் வந்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இதிலே அவர்கள் வந்து நின்று கொண்டும் இங்கே தலையும் அங்கே வாழையும் காட்டுகின்ற விலாங்கு மீன்களாக இருந்து கொண்டு இந்த முன்னெடுப்புகளை ஒரு பலகீனப்படுத்துகின்றார்கள். இது மக்கள் மத்தியில் ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தும். ஆக இது மிக விரைவிலே இந்த விடயங்கள் சரி செய்யப்பட வேண்டும். பொது கட்டமைப்பில் இருப்பவர்கள் மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்ல வேண்டும். ஒரு ஒருமித்த முடிவு எடுக்கப்பட வேண்டும். அந்த முடிவுகள் உண்மையிலே நாங்கள் வருகின்ற போது உண்மையிலே ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய குணாம்சம் எப்படி இருக்க வேண்டும். ஒரு மத்திய குழுவிலே ஒரு 10 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 10 பேரும் நாங்கள் ஒரு நேர்மையோடு இருக்க வேண்டும். அங்கே கலந்துரையாடல் என்பது தனி நபர்கள் சார்ந்தது அல்ல, அந்த சமூகம் சார்ந்தது. இது தமிழ் தேசியம் சார்ந்தது, தமிழர்கள் சார்ந்தது. ஆக அந்த கலந்துரையாடல் முடிந்ததுக்கு பிற்பாடு வெளியே வந்து தங்களுடைய ஊடக தொடர்பில் இருப்பவர்களுக்கும் இல்லை புற தரப்பிடம் அவர் இப்படி கதைச்சா, இவர் இப்படி கதைச்சா, இவர் தான் குழப்பினவர், நாங்கள் எல்லாம் இதை எப்படியாவது ஜனாதிபதியோட சந்திக்கணும் என்று இருந்த நாங்கள் இவர் தான் சந்திக்க கூடாதுன்னு சொல்லி நின்றவர் என்று சொல்லி இதை ஜனாதிபதிக்கே போய் போட்டு கொடுக்குற ஆள் இருக்கு. அவ இப்படியான ஒரு ஒரு அநாகரிகமான பண்பியல்புகளோடு எப்படி நாங்கள் நேர்மையாக பயணிக்க முடியும்? அந்த இடத்திலே நாங்கள் தீர்மானிக்கின்ற போது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் என்று அந்த 14 பேரும் ஒரே குரலில் எங்கு சென்றாலும் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு விதமாக பேசிவிட்டு வெளியே வந்து விட்டு அங்க சுரேஷ் பிரமேஜன் இப்படி சொன்னவர், ஜனநாயக இப்படி சொன்னது, அதுல இருக்கிற நிலாந்தன் இப்படி சொன்னது, கணேசலிங்கம் இப்படி சொன்னது, ஜோதிலிங்கம் இப்படி சொன்னதுன்னு சொல்லி ஆளையால் கோத்து விடுற வேலையை வந்து இவர் செய்வின மடிவா. இல்லை, இதில் ஒரு சிக்கல் இருக்கின்ற என்னவென்றால் ராமேந்திரன், நீங்கள் இப்போ கூறியதில் நானும் உங்களோடு ஒத்து போகிற இந்த பொது கட்டமைப்பு தொடர்பாக இப்பொழுது இருக்கின்ற நிலைமை கொஞ்சம் தளதளப்பான ஒரு நிலைமை இருக்கின்றது. அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் கூறியது போல், ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது, நாங்கள் வாங்கிய சலுகைகளை இனி தொடர்ந்து பெறுவது இந்த பொது கட்டமைப்புகள் வந்துவிட்டால் எங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்துவிடும் என்றதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இதை இறுக்கமாக எங்களுடைய பொது கட்டமைப்பு நீங்கள் கூறுவது போல் இருக்கின்ற குறை நிறைகளை சரியாக பார்த்து அதை சரியாக செயல்படுத்தினால் தான் அது ஒரு வலுப்பெறும். நான் நினைக்கிறேன், இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்பு புலம்பெயர்ந்த நாடுகளில் பல கூட்டங்களை கூடுகிறார்கள், இது தொடர்பாக பேசுகிறார்கள். இது பெரியொரு மாற்றமாகத்தான். முதல் தடவையாக 15 ஆண்டுகளில் இதுவரையில் 15 ஆண்டுகளில் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்பது தெரிகிறது. இப்போ இந்த பொது கட்டமைப்பு சரி இருக்கின்ற குளறுபடிகள் இருக்கின்றது, அதை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்பது எனக்கு புரிகின்றது. இனி இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது, நிதி பிரச்சனை இருக்கின்றது. இந்த நிதியை எவ்வாறு கையாளுவார்கள்? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் ஒரு நேர்மையாகத்தான் எங்களுடைய விமர்சனங்கள் ஒரு இருக்கின்றது. அது நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு நேர்மையான விமர்சனங்களாக இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தோம், அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு முன்பதாக அவர்களுக்கு உள்ளாக நடைபெறுகின்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி கொண்டிருந்தோம். பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்ட அந்த தருணத்திலே நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம், இனி விமர்சனங்களை கடந்து இந்த இதுகளை கடந்து நாங்கள் பொது வேட்பாளர் என்ற இலக்கை நோக்கி தமிழ் மக்களை அணிதிரட்டுவது மிக முக்கியம். ஆகவே ஒரு அரியநேந்திரன் என்கின்ற ஒரு நபராக கூறிய விடயமாக பார்க்காமல் தமிழ் மக்களுக்குரிய ஒரு சின்னமாக இப்போ சங்கு சின்னத்தை நாங்கள் கொண்டு சென்று செப்டம்பர் 21ஆம் தேதி அதை நோக்கியதாக ஒரு வாக்களிக்க வேண்டிய வரலாற்று கடமையைத்தான் நாங்கள் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அந்த தேவையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சம நேரத்திலே இவர்கள் இப்படியான அரசியல்வாதிகள் இப்படியான சித்து விளையாட்டுகளை விளையாடுகின்ற போது அது தொடர்பாக, என்னால் இப்போது
இந்த பொது கட்டமைப்பில் இருப்பவர்களிடையே பல்வேறு அனுபவ குறைபாடுகள் இருக்கின்றது. இப்ப உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேற்குலக நாடுகளிலே நீங்கள் வசித்து வருகின்ற நீங்கள் அடிக்கடி நீங்கள் கூறுவீர்கள், அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தா கூட, பிரதமராக இருந்தா கூட, அவர்களுக்கு எதுவுமே எல்லா விடயங்களிலுமே அவர்கள் முழுமை பெற்றவர்கள் கிடையாது. அவர்களிடம் இருக்கின்ற சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், பொருளாதாரத்திலே நிபுணத்துவம் வாய்ந்தவரை பொருளாதார ஆலோசகராக வைத்திருப்பார்கள். அரசியலிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அரசியல் ஆலோசகராக, சட்டத்திலே நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் சட்ட ஆலோசகராக வைத்திருப்பார்கள். அவ எல்லா விதத்திலுமே நீங்கள் ஒரு ஐரோப்பிய நாடாக, எந்த நாடாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்குள்ளாகவோ இல்லை தந்த வட்டத்திலே யார் அதிலே எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்றார்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்து பக்கத்திலே வைத்திருந்து அது சார்ந்து தாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை மிக வினைத்திறன் உள்ள தீர்மானமாக கொண்டு வருவதிலே, செயல்படுத்துவதிலே ஒரு வெற்றி காண்கின்ற வகையில் தான் அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருக்கும். அந்த வகையில் இதுல இருக்கின்ற ஒவ்வொருவரும் புத்திஜீவிகளாக இருக்கட்டும், பத்தியெழுத்தாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு விதத்திலே ஒரு வகையிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர். ஒரு அரசியல் ஆய்வு செய்வதிலே, ஒரு சமூக ரீதியான விடயங்களை ஆய்வு செய்வதிலே, ஒரு அப்படியான விடயத்தில் மட்டும்தான். இவர்கள் எவருக்குமே தலைமைத்துவ சக்தி என்பது இல்லை, தலைமை தாங்குகின்ற அனுபவம் இல்லை. இது வெறுமனே நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்று சொன்னால் பழைய வரலாற்று தகவல்களை எடுத்து வைத்துக் கொண்டு இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதி தேர்தல் 8 ஜனாதிபதி தேர்தலில் எப்படியான வாக்களிப்பு நடந்திருக்கின்றது, ஆக இப்படியான விகிதாசாரத்திலே இப்படி நடந்திருக்கிறது, ஆக இது இப்படி நடக்கலாம் என்ற எதிர்கூறல் அடிப்படையில செய்கின்ற விடயம் அல்ல தலைமைத்துவம். அது ஒரு வேறு விதமான அனுபவம். ஆக அதை நோக்கி இவர்கள் நகர வேண்டும். ஆகவே நாங்கள் இப்படியாக ஒரு ஆரோக்கியமாக எங்களை போன்றவர்களுடைய விமர்சனம் தான் அவர்களை சரியான முறையிலே ஒரு வழி நடப்பதற்கு நெறிப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் என்ற வகையில் தான் நாங்கள் இந்த ஒரு பொறுப்போடு இந்த விடயங்களை சுட்டி காட்டுகிறோம். அந்த வகையிலே நீங்கள் கேட்ட இந்த நிதி விடயமும் உண்மையிலே அவர்கள் பல உபகுழுக்களை அமைத்தார்கள். அந்த உபகுழுக்கள் எல்லாமே வெறும் பேரளவிலான அறிவிப்புகளாகத்தான் இருக்கின்றது. உண்மையில் அந்த உபகுழுக்கள் எல்லாம் செயல்படுமாக இருந்திருந்தால் இந்நேரம் பொது வேட்பாளர் விடயம் என்பது பாதி கிணறு தாண்டி இருக்கும். அவர்கள் இப்போது முதல் அடி கூட இன்னும் எடுத்து வைக்கவில்லை என்றால் அவை அனைத்துமே பேரளவில் தான் இருக்கின்றது. வேட்பாளர் தெரிவுக்கு ஒரு உபகுழு அமைக்கப்பட்டது, தேர்தல் விஞ்ஞாபனம் அமைப்பதற்கு ஒரு உபகுழு தயாரிக்கப்பட்டது, நிதி விடயங்களுக்கு உபகுழு, இப்படி பல விடயங்களுக்கு உபகுழுக்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் எல்லாமே உபகுழு என்றால் நான் நினைக்கிறேன் எல்லா உபகுழுவிலும் ஒரு குறிக்கப்பட்டவர்களே உள்வாங்கப்பட்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்குது. ஏனென்று சொன்னால் வேட்பாளர் தெரிவு நடைபெறுகின்ற போது மேற்ற அனைத்து விடயங்களுமே சம்பிதம் அடைந்திருக்கின்றது. அவை உபகுழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் நாங்கள் பாதி கட்டத்தை தாண்டி இருக்க வேண்டும். நாங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பரப்புரைகளை மிக வீச்சாக கொண்டு சென்றிருக்க வேண்டும். அது வேட்பாளர் தெரிவோ அது அவியல் பார்க்கணும். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்குரிய சின்னம் 2024 ஆண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்குரிய சின்னம் திடீரென இறுதி நேரத்தில் பறிக்கப்பட்டது. சின்னம் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் அவர் சின்னத்துக்காக காத்திருக்கவில்லை. 40 வேட்பாளர்களை மேடையிலே அறிமுகப்படுத்தி, சின்னம் இல்லாமல் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி முதல் பிரச்சார கூட்டத்தை தொடங்கி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அது வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு பின்னரான் அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னம் ஒதுக்கப்பட்டது. அந்த ஒரு குறுகிய நாட்களுக்கு பிரச்சாரம் தொடங்கி ஒரு 2 வாரம், ஒரு 3 வார காலத்துக்குள்ளாகவே அந்த ஒதுக்கப்பட்ட ஒளிவாங்கி சின்னத்தை அவர்கள் மக்கள் மத்தியில பிரபல்யப்படுத்தி இன்று அவர்கள் ஒரு 36-38 லட்சம் வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் சொன்னால் ஏன் அந்த நம்பிக்கை அந்த செயல்பாடுகளிடம் இருக்க வேண்டும்? அந்த விடயங்கள் எங்களிடம் இல்லை. வேட்பாளர் யாரும் கேட்ட வேட்பாளர் தெரிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு வேட்பாளர் முக்கியம் இல்லை. நாங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை முன்னிறுத்தியதாக ஒரு குறியீடாக நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகின்றோம் என்ற வகையிலே மக்களிடம் சென்றிருக்க வேண்டும். அப்படி எதுவுமே நடைபெறவில்லை. நிதி விடயத்திலும் அப்படித்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. யாரை யார் நம்புவது என்ற ஒரு பிரச்சனை அங்கே இருக்கின்றது. இது ஒரு கட்டாய கல்யாணம் செய்து வைத்ததை போன்று சந்தர்ப்பவாத கூட்டணியாக ஒரு இணைவாக இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. அங்கே நிதி விடயங்கள் உரையாடப்பட்ட போது நிதி விடயத்தை பொது கட்டமைப்பு பார்த்துக் கொள்ளும், எந்த கட்சியும் தனித்தனியாக நிதிகளை கையாளக்கூடாது, நிதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது, அதாவது இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே நிதி கையாளுகை என்பது பொது கட்டமைப்பின் ஊடாகத்தான் இருக்க வேண்டும் என்ற வகையில் தீர்மானிக்கப்பட்டது. இப்போது இவர்கள் ஒரு சிக்கல், புலம்பெயர் தேசத்திலிருந்து நிதிகளை வாங்குகின்ற போது தடை செய்யப்பட்ட அமைப்புகளோ இல்லை ஒரு தடை செய்யப்பட்ட தரப்பினரிடம் இந்த நிதிகளை பெற்றதாக ஒரு சிக்கல்கள் எதிர்காலத்திலே வருமாக இருந்தால் அது இந்த பொது கட்டமைப்பில் இருப்பவர்கள் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், அரசியல் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற வகையிலே அவர்கள் அஞ்சுகின்றார்கள். இவர்கள் பெரும்பாலும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற கொடையாளர்களைத்தான் இவர்கள் நம்பி இருக்கின்றார்கள் நிதி மூலத்துக்கு. இது உண்மையிலே மிக மிக ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. என்றால் நாங்கள் தாயக பிரதேசத்திலே இன்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள், இங்கே எத்தனை முதலாளிமார் இருக்கின்றார்கள், எத்தனை தனவந்தர்கள் இருக்கின்றார்கள்.
என்று அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு பங்களிப்பை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை குறை கூறிவிட முடியாது. இந்த தியாகி அறக்கட்டளை அவர்கள் ஏன் அப்படி போனோம்? 2009க்கு முன்னர் இந்த நிதி மூலம் எல்லாமே ஒரு தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் பயன்படுத்தப்பட்ட நிலைமையிலே அதற்கு பின்னர் இராணுவத்துக்காக வீடு கட்டி கொடுப்பதற்கும் இராணுவத்தின் பெயரால் துவிச்சக்கர வண்டி வழங்குவதற்கும் அந்த நிதிகள் பயன்படுத்தப்படுகின்றது என்றால் யாரிடம் பிழை இருக்கின்றது? அவை நாங்கள் அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே. நாங்கள் தமிழ் மக்களுக்காக நேர்மையாக செயற்படுகின்ற ஒரு தரப்புன்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் தாயகத்திலே எத்தனை ஆயிரம் கோடியே வேணும் என்றாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கலந்துரையாடலே அந்த இந்த ரம்பாவின் புருஷன் என்றவர் அவரும் ஒரு பொது கட்டமைப்பில ஒரு ஆளா இருந்து அந்த நிதி தொடர்பான கலந்துரையாடலுக்கு அவர் தான் அந்த பூஜானியை காட்டுக்கார். நீங்க வெளிநாட்டுல சிலவே சொல்லியிருக்கீங்கன்னா அது காசு வரும், வெளிநாட்டுல இந்த காசு வரும். அதுல செல்வம் அடக்கலநாதன் சொல்லியிருக்க ஆரம்பத்தில் இந்த உரையாடல் நடந்த போது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயத்த நீங்க எதன்றீங்க ஒரு 10 கோடி என்னால முடியும், காசுக்கு என்ன செய்ய போறீங்க? முதல் காசுக்குரிய வழியை காணுங்க, அதுக்கு பிறகு பொது வேட்பாளர் ரக்கிறதோ இல்லையோன்ற முடியும். அவைகளுக்கு எல்லாம் காசு அவை இவளையெல்லாம் கொள்ளை அடிச்சு சம்பாதிச்சு வச்சு காசு எல்லாம் என்ன செய்யணும்? தங்கட காசுல ஒரு சரி நான் என்னுடைய பங்கு ஒரு 5 லட்சம் தாரன்னு சொல்றதுக்கு மனம் இல்லை. மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாருமே எல்லோருமே புலம்பெயர் தேசத்தில இருந்து யாரும் காசு அனுப்பினால் அந்த காசுல இவியல் எல்லாரும் ரோட்டு போட்டு கொடுத்தா அதுல இவியல் சவாரி செய்துட்டு போறதுக்கு தான் இவியெல்லாம் தயாரா இருக்கணும். இந்த பொது கட்டமைப்பிலையும் நிதி தொடர்பாக கையாளுகைக்கு சரியான திட்டமிடல்கள் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் இந்த அரசியல் முரண்பாடுகள், இந்த இவியலுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளாலேயும் இந்த சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்கள் மிக பாரதூரமான விடயம். ஆனால் இவை அனைத்துமே கடந்து தமிழ் பொது வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் இப்போது நிதி பிரச்சனையால இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னகர்த்துறதிலையும் பல முட்டுக்கட்டைகளை இவியல் சந்தித்து கொண்டிருக்கிறதா அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதுல எப்படியான தடுமாற்றங்கள் புலம்பெயர் நிதி மூலங்களை நாங்கள் தெளிவாக இங்க இருக்கின்ற தனவந்தர்களை நாங்கள் அணுகுவோமாக இருந்தால் ஒரு 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 மாநாட்டை நடத்துவதற்கோ இல்லை ஒரு கூட்டங்களை நடத்துவதற்கோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தேவையாக இருந்தால் இங்க வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பெரும் தனவந்தர்கள் கூட அதற்கு தயாராக இருவர். அவர்கள் அணுக வேண்டிய விதத்துல நாங்கள் அணுகணும். அப்படியான இந்த முயற்சிகளையும் இங்க இருக்கிறார்கள் எடுப்பதாக தெரியவில்லை. எதிர்காலத்தில் தன்னும் அப்படியாக புலம்பெயர் தேசத்தை நம்பி இருக்காமல் நாங்கள் புலம்பெயர் தேசத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த பொது கட்டமைப்பு அரசியலோடு மட்டும் நிற்காமல் அடுத்த கட்டம் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலகீனமாகவும் குறைபாடாகவும் இருக்கின்ற எங்களுடைய தேச நிர்மாண பணிகளிலே இவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களிலே தொழில் பேட்டைகளையும் தொழில் முயற்சிகளையும் ஆரம்பிப்பதற்கான சரியான திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு தொழில் கூடங்களை அமைக்கின்ற போது ஒரு 100 பேர் 200 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களை சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கான நிதி மூலத்தை புலம்பெயர் தேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய முடியும். ஆனால் போராட்டம் நடத்துவதற்கும் போஸ்டர் அடிப்பதற்கும் புலம்பெயர் தேசத்திடமிருந்து காசை கோருகின்ற அந்த கலாச்சாரம் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். நீங்கள் கூறுவது நான் உங்களோடு ஒத்து போகிறேன். அதாவது நீங்கள் கூறியது போல் இந்த புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற அங்கே முதலீடுகளை செய்யும் பொழுதுதான் அங்கே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் இளையவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறாமல் தமிழர் தாயகத்தில் இருப்பார்கள். இப்போ அவர்களுக்கு அங்கே நிற்பதற்கான எந்த ஒரு விரும்புகின்ற விடயங்களை செய்ய முடியாது இருக்கின்றதும் ஒரு காரணம் தானே. ராமேந்திரன், நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரணும் சுருக்கமாக. இப்போ நீங்கள் இந்த விடயங்கள் கூறும் பொழுது பொது கட்டமைப்பு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக குறை நிறைகள் பதட்டங்கள் ஆரம்பத்தில் இருந்து தான் ஆகும். அது மாறி ஒரு நிலை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரசு தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட இருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நாளை மாபெரும் ஒரு கூட்டம் ஒன்று முல்லைத்தீவில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக சுருக்கமாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மையிலே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு மத்தியிலே அவர்கள் முதலாவது வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை அவர்கள் இப்போது திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள். உண்மையிலே கிழக்கு மாகாணம் ஒரு குறியீடாக கிழக்கு மாகாணத்தில் ஒருவர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். அந்த முள்ளிவாய்க்கால் அந்த நந்தி கடலிலே எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இரத்த சரித்திரத்தோடு அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட, அதாவது ஒரு அழிக்கப்பட்ட ஒரு இடமாக நந்திக்கடல் இருக்கின்றது. அந்த நந்திக்கடல் வற்றாப்புளை சூழலிலே நாளைய தினம் 3 மணிக்கு தமிழ் பொது வேட்பாளர் அறிமுகப்படுத்துகின்ற முதலாவது அறிமுக கூட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே முல்லைத்தீவு என்பது எங்களுடைய குறியீடு, அதாவது விடுதலை போராட்டத்தினுடைய உயர்ச்சியும் முல்லைத்தீவு தான். அதாவது யாழ்குடா நாட்டை விடுதலை புலிகள் விட்டு தந்திரோபாயமாக வன்னி பெருநிலப்பை நோக்கி அவர்கள் நகர்ந்த போது விடுதலை புலிகளுடைய அத்தியாயமே முடிந்து விட்டது, கதை முடிந்து விட்டது என்று எகத்தாளமிட்டிருந்த தரப்பினருக்கெல்லாம் மூக்கில் விரல் வைப்பதை போன்று ஒரு வருடத்துக்குள்ளாகவே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே ஓயாதலைகள் ஒன்று என்கின்ற தாக்குதல் மூலமாக முல்லைத்தீவு இராணுவ தளத்தை கைப்பற்றி அப்போது, அதாவது யாழ்குடா நாட்டை விட்டு தந்திரம பின்வாங்குத நூடாக ஏற்பட்ட அந்த பின்னடைவில் இருந்து தலை நிமிர்ந்த அந்த ஒரு எழுகை அந்த முல்லைத்தீவில் தான் இருந்தது. அதே போன்று அந்த முல்லைத்தீவு எங்களுடைய ஒரு பெரிய ஒரு அழிவு, அதாவது எங்களுடைய ஆயுத போராட்டம், அந்த ஒரு 3 தசாப்தங்களாக நீடித்த ஆயுத போராட்டம்
நிலகுத்தி அளிக்கப்பட்ட இடமும் அந்த முல்லைத்தீவு தான். ஆகவே அந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே அந்த நந்திக்கடல் அண்மித்த பிரதேசத்தில் தான் ஒரு குறியீடாக இந்த விடயங்கள் அனைத்துமே ஒரு குறியீடாகத்தான் நகர்த்தப்படுகின்றன. அந்த வகையில் தான் இவர்களும் திட்டமிட்டிருப்பார்கள் என்று நம்புகின்றோம். ஆகவே முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த விடயங்கள் இதுல எவ்வளவு தூரம் இப்ப நாங்கள் இதில் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே அணிதிரட்டல் என்பது மிக பலகீனமான நிலையில் தான் இருக்கின்றது. எந்த கட்சிகளாக இருக்கட்டும், தென்னிலங்கையை போன்று பல லட்சக்கணக்கானவர்கள் அங்கே குறைந்தது ஒரு 1000 பேர் கூடினால் கூட எங்களுக்கு அது வெற்றி தான். அதை வைத்துக் கொண்டு இந்த சுமந்திரன் தரப்பு ஊதுகுழல் ஊடகங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை, பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள், அங்கே பெருமளவான மக்கள் கூடவில்லை என்பதாக எல்லாம் செய்திகளை இவர்கள் பரப்புவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான செய்திகளுக்குள் நாங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. நாங்கள் அது என்னால் இங்கே கூடுகின்ற கூடம் என்று சொல்வார்கள், கைதட்டல்கள் எல்லாம் வாக்காக மாறாது, கூடுகின்ற கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது, இதுதான் யதார்த்தம். ஆகவே ஆனால் ஒரு பலம், நாங்கள் ஒரு ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி அந்த அறிமுக கூட்டங்களையும் தேர்தல் பரப்புரைகளை நடத்துகின்ற போது ஏனைய மக்கள் மத்தியிலே ஒரு 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 விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், ஒரு தாக்கத்தை செலுத்த முடியும். அதுதான் அந்த கூட்டங்களுடைய பிரதிபலிப்பு. அதற்காக அந்த கூட்டங்களுடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு இதை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆகவே நாங்கள் கூறுகின்ற அத்தனை விமர்சனங்களுமே ஒரு ஆரோக்கியமாக, அதாவது ஒரு தாய் தன்னுடைய குஞ்சை எப்படி அது ஒரு கவ்விக்கொண்டு போகின்றது, பூனை தன்னுடைய குட்டியை கவ்விக்கொண்டு போகின்றது, வெளியே இருந்து பார்க்கின்ற போது அது வலிக்கும் போது தெரியும், ஆனால் தன்னுடைய குட்டிக்கு வலிக்காத வகையில் தான் அது கவ்விக்கொண்டு போகும். அதே போன்றுதான் இந்த ஆரோக்கியமான விமர்சனங்கள் எல்லாம் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து இந்த கட்டமைப்பு மேல்மேலும் ஒரு சீரமைக்கப்பட்டு முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விமர்சனங்கள். அதே நேரத்திலே நாங்கள் பொறுப்போடு இந்த விடயத்தையும் கூறுகின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு தற்கால தேவை, வரலாற்று ஒரு கட்டாயம். ஆகவே அந்த சங்கு சின்னம் என்பது தமிழ் மக்களுடைய அடிமை, எங்களுடைய அந்த இதுவரையானது 15 ஆண்டுகால ஏமாற்றத்தை துடைத்தெறிய வந்த எங்களுக்கான ஒரு விடிவெள்ளி. ஆகவே தமிழ் மக்கள் ஒவ்வொருடைய சிந்தனையிலும் நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர் எவராக இருந்தாலும் செப்டம்பர் 21ஆம் தேதி நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள், இல்லை அப்படி இப்படி அவருக்கு வாக்களிங்கள் இவருக்கு வாக்களிங்கள் என்கின்ற இந்த பித்தலாட்டக்காரர்களை எல்லாம் நாங்கள் நிராகரித்து விட்டு முடிந்தவரை அதிகூடிய வடக்கு கிழக்கில் அதிகூடிய வாக்களிப்பு ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று சங்கு சின்னத்திலே எங்களுடைய வாக்குகளை நாங்கள் செலுத்துவதன் ஊடாக தமிழர்களுடைய தலைநிமிர்வினுடைய ஒரு அடையாளமாக நாளைய தினம் முல்லைத்தீவிலே தொடங்குகின்ற அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான முன்னெடுப்பு என்பது செப்டம்பர் 22ஆம் தேதி ஒட்டுமொத்த உலகவுமே தமிழர்களை திரும்பி பார்க்கின்ற வகையிலான ஒரு பெரிய ஒரு வெற்றியினுடைய தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொள்ளும். நிச்சயமாக ராமேந்திரன், எவ்வாறு அந்த பொத்துவு தொடக்கம் பொலிகண்டி வரை அந்த போராட்டம் உலகையே வியக்கும் வகையில் பார்க்கப்பட்ட அதே மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் தமிழ் மக்களுடைய அந்த வேணவா என்ன என்பதை தொடர்ந்தும் அவர்கள் இந்த இலட்சியத்தை அடையும் வரை ஓயப்போவதில்லை என்ற அந்த செய்தி நிச்சயமாக வெளியே செல்லும். எனவே எங்களுடைய தாயத்தில் இருப்பவர்கள் இதை சிந்தித்து இதற்கு தங்களுடைய முழு ஆதரவையும் வழங்கும் பொழுதுதான் இன்னும் ஒரு செய்தியை கூறலாம். இதனூடாக நான் ஒரு ஆரோக்கியமாக ஒரு முதல்கட்ட விடயமாக நான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்றேன், இதை பார்க்கின்றேன். இதை பலப்படுத்தி சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு நீங்கள் கூறியது போல் விமர்சனம் இல்லை, நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதை ஒரு இறுக்கமான நல்ல கட்டுப்பாடுள்ள ஒரு பொது கட்டமைப்பாக உருவாக்கி அதிலிருந்து வேறு கிளைகள் உருவாக வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் நீங்கள் இவ்வளவும் கூறுகிறீர்கள் என்பதை எங்களுடைய உறவுகள் புரிந்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்து தாயகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமாக நன்றி, வணக்கம். சங்கே முழங்கு.